வணக்கம் நண்பர்களே. இது நான் சிக்ஸ் பேக்ஸ் கேட்க போறேன். எபிசோடு 29. என்ன ப்ரோ அண்டர்டேக்கர் மாரி வந்துட்டுருக்கேன். என்னன்னு பார்த்துருக்கீங்க. ஒரு வழியா பெங்களூர் வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டேன் நண்பர்களே. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. ஒரு வழியா அந்தாண்டு ஏரியா வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எப்போ தூங்கணும்னே தெரியல. காலைல எந்திரிச்சா மணி 10. அப்படியே பல்லு விளக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி நண்பர்களே, பிரஷ் அங்கேயே மறந்து வச்சிட்டேன். அதனால கை தான் பிரஷ். அருமையான ஒரு ஐடியா வந்துச்சு. 10 மணிக்கு ரன்னிங் பண்ணா எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி முடிவை யாராச்சும் எடுப்பாங்களோ ப்ரோன்னு நீங்க நினைக்கலாம். நான் எடுப்பேன். நான் எப்பயுமே இப்படித்தான். கரெக்டான நேரத்துல தப்பான முடிவை கரெக்டா எடுப்பேன். சரி ரன்னிங் போலாம் முடிவு எடுத்து ஷூ எல்லாம் கட்டிட்டு ரன்னிங் போனா வெயிலே அடிக்கல. அருமையா இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஜாலியா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நைஸ் ஆட்டி பார்த்தா அப்புறம் தலைவே சரியான வெயில் போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. நானும் சூரியனும் ஹைடன்சிக் விளாண்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். நான் மரத்துக்கடையிலையும் வீட்டுக்கடையிலையும் ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்தேன். எப்படியோ அந்த ஓடி முடிச்சாச்சு. ஐயோயோ வீட்டுக்கு வந்ததுமே சரியான பசி. அதனால 3 முட்டையை வேக வச்சுட்டு அந்த கேப்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். வந்து அந்த 3 முட்டையை முழுங்கிட்டு லைட்டா தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்டாச்சு. ஏன்னா 3 நாள் பெங்களூர்ல சுத்தின சுத்துக்கும் திண்ட தீனிக்கும் இதுதான் நமக்கு நல்லது. அப்படியே எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதை உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு இரவு உனக்கு ஒரு 3 முட்டையை சாப்பிட்டேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கருக்கலா இருந்துச்சு மண்டை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். சரின்னு நாயர் கடைக்கு போய் நம்ம மணியன்கிட்ட ஒரு பாலை போட சொல்லிட்டு பொறுமையா பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.